தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 34வது வாரம் வெள்ளிக்கிழமை. இயேசுவின் இதய அன்பில் நீங்கள் நிலைத்து வாழவும், அந்த அன்புக்கு ஏற்ற விதத்தில் உங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ளவும் இறைவன் உங்களை தன் அருளால் நிறைப்பாராக, தன் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கொடுத்து உங்களை வழிநடத்துவாராக. இத்தகைய அருளை பெற்றுக்கொள்ள என் அன்பு சொந்தங்களே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். சாலமோன் ஞானம் 2:23 கடவுள் மனிதனை அழியாமைக்கென்றே படைத்தார், தம் சொந்த இயல்பின் சாயலில் அவரை உருவாக்கினார் என்று சொல்லப்படுகின்றது. 24 ஆனால் அழகின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது, அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளானார்கள் என்று சொல்லப்படுகின்றது. கடவுள் சாவை உருவாக்கவில்லை. அதைதான் சாலமோன் ஞானம் 1:13 சொல்கிறது. சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை என்று சொல்லப்படுகின்றது. எப்படி சாவு வந்தது என்பது நமக்கு தெரியும். ஆதாம் ஏவாள் வழியாக சாத்தான் வஞ்சித்து இறை குரலுக்கு செவிமடுக்காமல் போக ஜென்ம பாவம் உலகிலே நுழைந்தது. அதன் வழியாக சாவு இந்த உலகிலே நுழைந்து மனிதனை ஆட்கொண்டது. இந்த சாவு எல்லா மனிதர்களையும் அதிலிருந்து ஒருவரும் தப்பிக்க முடியாது. எல்லா ஜீவன்களும் இந்த சாவை கடந்து போயே ஆக வேண்டிய முதல் சாவை தவிர்க்க முடியாது. சபையோர் புத்தகம் 8:8 படிப்பதை போல சாவை தள்ளி போடவும் எவராலும் இயலாது, சாவென்னும் போர் நின்று நம்மால் விலகவும் முடியாது, பணம் கொடுத்து தப்ப முடியாது என்று சொல்லப்படுகின்றது. எல்லோரும் இந்த சாவை கடந்து போய்தான் ஆக வேண்டும். முதல் சாவு இறைமகன் மனிதனாக பிறந்தும் அவரும் இந்த சாவின் வழியாக இந்த இயற்கை நீதிக்கு கட்டுப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பை பெற்றுக் கொடுத்தார். அதன் வழியாகத்தான் பவுலியார் சொல்வார் 1 கொரிந்தியர் 15:55 சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே என்று சொல்லி. ஏனெனில் சாவின் மீது வெற்றி கொண்ட ஆண்டவர் அவரோடு இணைந்து வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் அந்த வெற்றியின் வாழ்வை கொடுப்பவராக இருக்கின்றார். இத்தகைய நிலையிலே முதல் சாவை எல்லா மனிதர்களும் கடந்து போய் வேண்டி இருக்கின்ற சூழ்நிலையிலே இன்றைய முதல் வாசகம் 2ஆம் சாவு என்பதை பற்றி சொல்லுகின்றது. 2ஆம் சாவு என்பது என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, இது தீர்ப்புக்கு பின்னால் எல்லா மனிதர்களும் உயிர்த்தெழுந்த விற்பாடு நடக்க இருக்கின்ற ஒரு நிலையை பற்றி இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. திருவெளிப்பாடு புத்தகத்தை பார்க்கின்ற பொழுது 4 இடங்களிலே இந்த 2ஆம் சாவை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சில இடத்திலே 2ஆம் சாவிற்கு அவர்கள் மீது அதிகாரம் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. திருவெளிப்பாடு புத்தகம் 2:11 கேட்க செவியுடையோர் திருச்சபைக்கு தூய ஆவியார் கூறியதை கேட்கட்டும், வெற்றி பெற்றோரை 2வது சாவு தீண்டவே தீண்டாது என்று சொல்லப்படுகிறது. இந்த வெற்றி பெற்றோர் யார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது திருவெளிப்பாடு புத்தகம் 7ஆம் அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கின்ற புதிய இஸ்ரேல் என்று சொல்லி அதில் பங்கெடுக்கின்ற மக்கள், எண்ணடங்காத மக்கள், கையிலே குருத்தோலை ஏந்தி கொண்டு இறைப்புகழ் வாடுகின்றவர்களாக வெற்றி வானில் பங்கெடுக்கின்ற மக்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். யார் என்றால் திருவெளிப்பாடு புத்தகம் 7:14 தங்கள் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டின் இரத்தத்தினாலே துவைத்து கொண்டு வெண்மையாக்கி கொண்டவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. இவர்களுடைய பெயர்கள் வாழ்வின் நூலிலே எழுதப்பட்டிருக்கின்றது. திருவெளிப்பாடு புத்தகம் 20:8 சொல்லப்பட்டிருக்கின்றது. யார் மீதெல்லாம் இந்த 2ஆம் சாவிற்கு அதிகாரம் உண்டு, யாருடைய பெயரெல்லாம் இந்த வாழ்வின் நூலிலே எழுதப்படவில்லை என்பதை சொல்லி காட்டுகின்றது. கோழைகள், நம்பிக்கை இல்லாதோர், அருவருப்புக்குரியோர், கொலையாளிகள், பரத்தமில் ஈடுபடுவோர், சூனியக்காரர்கள், சிலை வழிபாடினர், பொய்யர் ஆகிய அனைவரும் நெருப்பும் கந்தகம் எரியும் ஏரியே உரிய பங்காகும். இதுவே 2ஆம் சாவு என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகிலே வாழ்கின்ற பொழுது இறை மதிப்பீடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உடலுக்கும் உடல் இச்சைகளுக்கும் இந்த உலகத்தின் ஆசைகளுக்கும்
இந்த உலகத்தினுடைய ஈர்ப்புகளுக்கும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து எல்லா விதமான பாவ நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றவர்களுக்கு இந்த இரண்டாம் சாவு என்பதும் நிச்சயம் என்று சொல்லப்படுகின்றது. ஏற்கனவே சொன்னேன், இது எப்போது வரும்? உயிர்த்தெழுதற்கு பிற்பாடு. என்னில் இயேசு இந்த உலகில் வாழ்ந்த பொழுது, யோவான் சரிப்பிலே பால் வாழ்க்கின்ற பொழுது, இந்த உலகிற்கு மனிதர்களுக்கு நிலை வாழ்வை கொடுக்க வந்தேன், அதற்கு உடலையும் இரத்தத்தை உணவாக பானமாக கொடுக்க என்று சொல்லி கடவுள் தன்னையே அழைத்து நம் ஒவ்வொருவருக்கும் நிலை வாழ்வை கொடுக்கவே வந்தார். நிலை வாழ்வு என்பது இது முதல் சாவை கடப்பதல்ல, இந்த இரண்டாவது சாவில் பங்கெடுக்காமல் இருப்பதுதான். இறந்து உயிர்த்தெழுந்த விற்பாடு என்றும் விண்ணக தந்தையோடு கடவுளோடு மாட்சி மேலே விண்தூதர்களோடு இறைப்புகள் வாடுகின்ற அந்த வாக்கியத்தை பெற்றுக்கொள்வதுதான் அந்த நிலை வாழ்வு. இந்த நிலை வாழ்வுக்கு தங்களை உரிமையாக்கிக் கொள்ளாதவர்கள் மேல்தான் இந்த இரண்டாவது சாவிற்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் எங்கே எரியப்படுவார்கள்? கந்தகமும் நெருப்பும் இருக்கின்ற ஏரியில் எரியப்படுவார்கள். அங்கே நெருப்பு அணையாது, அவர்களை தின்கும் புழுக்கள் நீங்காது, வேதனை மிகுந்த இடமாக இருக்கும் என்று சொல்லப்படுவதுதான் நரகம். இன்றைய வார்த்தையின் வழியாக நமக்கு கொடுக்கின்ற எச்சரிக்கை இதுதான். நாம் வாழ்கின்ற பொழுது எத்தகைய வாழ்வு வாழ்கின்றோம்? ஏனெனில் நாம் நல்லவர்களாக முற்படுகின்ற பொழுது, நாம் நல்லவர்களாக இருக்க முற்படுகின்ற பொழுது, நன்மையை பேச முற்படுகின்ற பொழுது, தீமையை தவிர்க்கின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு எதிர்ப்புகள் உண்டு, ஏமாற்றங்கள் உண்டு, விரக்திகள் உண்டு, வேதனைகள் உண்டு, சிலுவைகள் உண்டு, பாடுகள் உண்டு. இந்த பாடுகளினூடே நாம் கடவுளுக்கு உந்தவர்களாக வாழ்கின்ற பொழுது நம் மீது, நம் ஆன்மாவின் மீது இந்த இரண்டாம் சாவிற்கு உரிமை இல்லை. அதைத்தான் பொருளச் சொல்வார், கிறிஸ்துவோடு வாழ்ந்து கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமெனில் நாம் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுவோம், விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்து உயிர்த்தெழச் செய்த அதே ஆவிதாமை நம்மையும் உயிர்த்தெழச் செய்து அவரிலே பங்கெடுக்க செய்யும் என்று சொல்லப்படுகின்றது. ஆம் அன்பு சகோதரர், நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்ட இதற்காக, நிலை வாழ்விற்காக, இந்த நிலை வாழ்வின் சொந்தக்காரர்களாக வாழ்வதற்காக, அந்த நிலை வாழ்வை பங்கெடுக்க வேண்டுமெனில் மத்திய 25:31 வசனங்களை படிக்கிற பொழுது தனித்தீர்வின் போது நடக்கப்பட்ட அந்த நிகழ்வை நாம் கண்முன் கொள்ளுவோம். ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு ஏராளமான வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். நன்மை செய்வதற்கு, பிறரை ஆசீர்வதிப்பதற்கு, பிறரை அரவணைப்பதற்கு, நம்மிடம் இருக்கின்ற திறமைகளையும் ஆற்றலையும் பொருளாதார ஆசீர்வாதங்களையும் நேரத்தை பிறருக்காக செலவழிப்பதற்கு, பிறரோடு இணைந்து அவருடைய துன்பத்திலே பங்கெடுப்பதற்கு, நம்மால் முடிந்த அளவிற்கு பிறருக்கு ஆறுதலாக இருப்பதற்கு, நாம் இந்த உலகிலே வாழ்கின்ற வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டுதான் நாம் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்கின்றோமா அல்லது அவியா நெருப்பிற்கு தள்ளப்படுகிறோம் என்பது நம் கையிலே இருக்கின்றது. அந்த மத்திய 25 சொல்வதை போல, நல்லதையெல்லாம் செய்தவர்கள் இந்த உலகிலே வாழ்கின்ற பொழுது மக்களை அரவணைத்து வாழ்ந்தவர்களை பார்த்து கடவுள் சொல்லுவார், இதோ உங்களுக்கென ஏற்பாடு செய்திருக்கின்ற விண்ணக மோட்ச பாக்கியத்திலே பங்கெடுங்கள். செய்யாதவர்களை பார்த்து என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களுக்கென துவக்கத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற அவியா நெருப்பிலேயே நீங்கள் தள்ளப்படுங்கள் என்று சொல்லித்தல்ல அவர் சொல்லப்பட்டதாக இருக்கும். அன்பு சகோதரமே, நாம் ஒவ்வொரு நாளும் நாம் நிலை வாழ்வை கண்முன் கொண்டு நாம் வாழ வேண்டும். இந்த இரண்டாம் சாவிலே பங்கெடுக்காமல், நித்திய நரகத்திலே நாம் போய் விழுந்து விடாமல், நாம் இந்த நாளிலேயே இறைவன் கொடுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்லவர்களாக வாழ்வோம், நன்மைகளை செய்வோம், நம்மால் முடிந்த உதவிகளை நம்மோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு செய்து அதன் வழியாக நம் ஆன்மாவை காத்துக்கொள்வோம். அதோடு கூட ஒருவேளை நம்முடைய மனித பலவீனம் நம்மை வீழ்த்தாட்டியது என்றால், உடல் உணர்வுகள், இச்சைக்குரிய காரியங்கள், உலகன் போக்குகள் நம்முடைய உடல் அவயங்களை தீட்டுப்படுத்தி இருந்ததே என்றால், அருட்சாதன கொண்டாடத்தின் வழியாக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நம்மை தூய்மையாக்குவதை போல அருட்சாதன கொண்டாடுதலை, ஒவ்வொரு அருட்சாதனை பங்கெடுத்து நம்முடைய ஆன்மாவை நம்மால் முடிந்த அளவிற்கு தூய்மையாக வைத்துக்கொள்ள முயற்சிப்போம். நாம் தவறுகின்ற போதெல்லாம் இறைவன் இரக்கத்தோ நமக்காக காத்து கொண்டிருக்க நம்மை மன்னிக்க அந்த உணர்வோடு அருட்சாதனத்தை தேடி வருவோம். ஆண்டவருடைய அன்பிலே பங்கெடுப்போம். இது இரண்டாவது சாவிலே நாம் நம்மை உட்படுத்தி விடாமல், இரண்டாவது சாவு நம்மீது ஆதிக்கம் செலுத்தி விடாமல் இருக்க, உயிர்த்தெழுந்தலின் போது உயிர்ப்பின் மக்களாய் தலைநிமிர்ந்து இறைபுகழ் வாடுகின்ற மக்களாக இருக்க அருள் வேண்டுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இறைவன் தரும் விருந்திது, அதை உண்ண தடை என்ன? உறைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? உள்ள கதவு திறந்தது, அதன் உள்ளே வாழுவாய். உள்ள கதவு திறந்தது, அதன் உள்ளே வாழுவாய். உவகை என்னும் ஒளி கொணர்ந்து என்னை ஆளுவாய். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர், அவ்விருந்தை உண்டிட சென்றிடு